பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னால் முடியல. படன்னு என்னமோ பண்ணுது. பயங்கரமாக ஏதோ ஒன்று ஆகுது எனக்கு. என்னை எல்லாரும் கொள்கிறாங்க, சாகடிக்க பார்க்குறாங்க, எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க என்ன. ஐயோ என்னை விட்டுருங்க அப்படின்னு சாண்ட்ரா என்னென்ன பண்ணுதுங்கன்னு நினைக்கிறீங்க? வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு, ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வினோத்தையும் சாண்ட்ராவையும் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக சொல்லிட்டாங்க. வினோத்தை போட்டு குத்திட்டாங்க எல்லாரும். பாரு முதவண்டு குத்தி அடித்து தூக்கி துவைச்சி போட்டாங்க. அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க்கு இன்றைக்கே போட்டு துவைச்சி வீசிட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ் சொல்கிறாரு, இந்த வாரம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மரான சாண்ட்ராவும் வினோத்தும் ஜெயிலுக்கு போகணும், உடனே போகணும், வாங்க கிளம்புங்க அப்படின்னு துணியெலாம் கொடுத்து விட்டாங்க. ஜெயிலு துணியெலாம் கொடுத்து, அப்புறம் அதான் தட்டு மாதிரி ஒன்று கொடுத்து விட்டு, போர்வை இருவை எல்லாத்தையும் எடுத்து கிளம்பு போ, ஜெயிலில் போய் படுங்க, கிளம்புங்க ட்ரெஸ்ஸை மாட்டிட்டீங்களா, கிளம்புடா அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே யார் ஜெயிலு பாருங்க, வினோத்து சாண்ட்ரா வேறு லெவல்மா. போன வாரம் ஃபுல்லாக இவங்க 2 பேருக்கு தான் கிளாஷு. வினோத்து வச்சு செஞ்சார், கால் மேலே காலெலாம் போட்டு வச்சு சம்பவம்லாம் செஞ்சு விட்டார். கடைசியில் 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. சொல்லுது சாண்ட்ரா, அந்த டாஸ்க்கை நான் உயிரை கொடுத்து பண்ணேன். என் உயிர் போச்சு தெரியுமா, என் உயிர் போச்சு. உயிர் போனாலும் அந்த டாஸ்க்குக்காக என் உயிரை கொடுத்தேன். டாஸ்க்கு பண்ணலைன்னு சொல்லி என்னை ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க. அமித்து கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அமித்து என்ன குத்துறாங்க? இறக்கம் இல்லையா உனக்கு? உனக்கு பாவமா இல்லையா? இப்படி போட்டு கொள்றீங்களடா எங்களை. அப்படி மாதிரி கடுப்பாயிட்டாப்புல சாண்ட்ரா. அப்புறம் சொல்லுது, என்னால் முடியல தெரியுமா, இந்த விக்ரம் வந்து கத்தும் போதே எனக்கு வந்து இங்கே நெஞ்செல்லாம் வலிக்குது. என்னமோ என்னால் முடியல. படபட என்னென்னமோ பண்ணுது. பயங்கரமாக ஏதோ ஒன்று ஆகுது தெரியுமா எனக்கு. ஆணிச்சு என்ன குத்துறாங்க தெரியும், எனக்கு தெரியும். இந்த வீடே சேர்ந்து என்ன அழிக்க பார்க்குது, விடமாட்டேன். எனக்கு சாரி சொல்ல விருப்பம் இல்லை. என்கிட்ட வந்து சாரி சொல்ல வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, சாரி கேட்க வைக்கிறதுக்காக நினச்சாங்க எல்லாரும் சேர்ந்து. நான் தப்பு பண்ணல, நான் ஏன் சாரி கேட்கணும்? எல்லாரும் எனக்கு எதிரி ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன், அன்றைக்கி உட்காந்துருக்கும் போதே சொன்னேன். எல்லோரும் என்னை டார்கெட் பண்ணுறாங்க, என்னை வெளியில் வந்து படுக்க வச்சாங்க, உள்ளே வந்து என்னை தூங்க விடாமல் வேணும்னே தான் பண்ணாங்க. இப்போ புரியுதா நான் சொன்னது? புரியுதா? வினோத் உன்னையே குத்திட்டாங்க பாரு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கு. வினோத் நினைக்கிறாரு, இது என்ன லூஸாக இருக்கும் இருக்கு, ஏண்டா என்னை குத்திட்டாங்க, நான் கடுப்பில் இருக்கேன், இந்த லூஸ் வந்து ஏதோ உளறிட்டு இருக்கு. எல்லாரும் எனக்கு எதிரி ஆகிட்டாங்க, இந்த வீடே எனக்கு எதிரி. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.